ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன். இந்த டாபிக் நேம் இஸ் ஃப்ளூயிட். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1ல் பேரோமீட்டர்ஸ்னால் என்ன, ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ், ப்ரெஷர் இன் டென்சிட்டி அக்கார்டிங் டு த ஃப்ளூயிட்ஸ் எல்லாத்த பற்றியும் பார்த்தோம். ஸோ ப்ரெஷர் வந்து ஃப்ளூயிட்ஸில் எப்படி இருக்கும், லிக்விடில் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பேரோமீட்டர்ஸ்னால் என்ன, ரிலேட்டிவ் டென்சிட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கிமெட்ஸ் பிரின்சிபல், இதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். ஸோ பயான்சின்னா என்னன்னு சொல்லி இந்த டாபிக் இந்த பார்ட்டில் பார்க்கலாம். So as the mercury is not in closed vessel in the mercury barometer, moving the instrument without spilling the mercury is difficult. Hence we have other sophisticated instruments which are handy. They also work on the same principle like a mercury barometer, but instead of mercury they use a diaphragm and other precise components which respond for variation atmospheric pressures. Shows some of the barometers used frequently. So in the barometers பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ண வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் லீக்கேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ நம்ம அந்த மெர்க்குரிக்கு பதிலாக வேறு என்ன யூஸ் பண்ணலாம், ஸோ அதுக்கு ஹேண்ட்லிங் எப்படி நம்ம வந்து வேறு கொஞ்சம் ஈஸியாக நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரோமீட்டர்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபான்ட்ரின்ஸ் பேரோமீட்டர், அனிராய்டு பேரோமீட்டர், பேரோகிராஃப். So in a mercury barometer in which the mercury bath along with the mercury and barometer tube is covered with a flexible leather case or so that the spilling of the mercury during a transport is avoided. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிற அந்த பேரோமீட்டர்ஸில் பார்த்திங்கன்னா மெர்க்குரி வந்துட்டு ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்குது, ஸ்பில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஃபான்ட்ரின்ஸ் பேரோமீட்டரில் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ரப்பர் மாதிரி லெதர் டைப்பில் போட்டிருப்பாங்க. ஸோ அது இருக்கிறதுனால மெர்க்குரி வந்து சப்போஸ் நம்ம ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, ஷிஃப்ட் பண்ணும்போது there is no leakage. The amount of the movement of screw at the bottom to maintain the mercury level is the same measure of the atmospheric pressure. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு இங்கேருந்து நம்ம பிக்சரில் பார்க்கும்போது ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா எதுக்காகன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த லெவலை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்காக அந்த ஸ்க்ரூ வந்து அட்ஜஸ்டபிள் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அனராய்டு பேரோமீட்டர். இட் இஸ் அ டிவைஸ் ஃபார் மெஷரிங் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் வித்தவுட் த யூஸ் ஆஃப் தி லிக்விட்ஸ். ஸோ இந்த அனராய்டில் பேரோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மெயின் பார்ட் வந்து லிக்விட்ஸை யூஸ் பண்ணாமல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த அனராய்டு பேரோமீட்டர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ பார்ஷியலி எவாக்குவேட்டட் மெட்டல் சேம்பர் அண்ட் thin corrugated lid which is displayed by variation in the external air pressure. A liver connected to the diaphragm of the chamber moves a pointer. ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா இதில் வந்து ஃப்ளூயிட் எதுவுமே இருக்காது. ஸோ ஒன்லி யூசஸ் தி மெட்டல்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன லிட்டு மாதிரி. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி அட்மாஸ்பெரிக் மெஷர்மெண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறது இந்த அனிராய்டு பேரோமீட்டர். அடுத்து பேரோகிராஃப் பார்த்தா இட் இஸ் barometer that records atmospheric pressure variations over time. One or more Android cells senses the pressure changes. The variations are recorded through a lever and pen arrangement on a moving graph sheet attached to a rotated drum. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அனிராய்டு பேரோமீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ 1 or 2 அனிராய்டு பேரோமீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரம்மில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பென்னும் வந்து மார்க் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ ஒரு கிராஃபில் வந்து அது எந்த அளவுக்கு வந்துட்டு மேலே போய் கீழே இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது அந்த ரொட்டேட்டிங் ட்ரம்மில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமாக தான் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரோமீட்டர், நார்மல் பேரோமீட்டருக்கும் இந்த டைப்ஸ் ஆஃப் பேரோமீட்டருக்கும் டிஃப்ரென்சஸ் இதுதான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா காஜ் ப்ரெஷர் அண்ட் அப்சல்யூட் ப்ரெஷர். ஸோ காஜ் ப்ரெஷர்னால் என்ன, அப்சல்யூட் ப்ரெஷர்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் we are happening the atmospheric pressure. We are so used it to we do not even release. When tire pressure and blood pressure are measured using instrument gauges.
This shows the pressure over the atmospheric pressure, hence absolute pressure is a zero reference against a perfect vacuum and a gauge pressure is zero reference against the atmospheric pressure. So pressure higher than the atmospheric pressure, absolute pressure is equal to atmosphere pressure plus gauge pressure. For pressure lower than the atmospheric pressure, absolute pressure is equal to atmospheric pressure minus gauge pressure. ஸோ இந்த காஜ் ப்ரெஷர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நமக்கு வந்து ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ப்ளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு காஜஸ் மாதிரி இது வச்சுருப்பாங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இது மூலிமா அதுதான் நம்ம காஜ் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து ஈஸியாக நம்ம சொல்லிக்கலாம். அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெஃபரன்ஸ் டு பர்ஃபெக்ட் வேக்யூம். ஸோ வேக்யூமுக்கு அகெயின்ஸ்டாக கரெக்டாக 0 பாயிண்டில் ரெஃபரன்ஸ் பண்ணி எந்த ஒரு பாயிண்ட்லேயும் 1 or 2 or 3 அந்த பாயிண்டில் ரெஃபரன்ஸ் பண்ணாமல் பர்ஃபெக்ட் வேக்யூமில் இருந்ததுன்னா இட் இஸ் அ காஜ் ப்ரெஷர். அதே பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் ப்ரெஷர். காஜ் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஜீரோ ரெஃபரன்ஸ் வந்து எதுக்கு இருக்குன்னு பார்த்திங்கன்னா அட்மாஸ்ஃபெரிக் ப்ரெஷருக்கு வந்து 0 ரெஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னா இட் இஸ் அ காஜ் ப்ரெஷர். ஸோ இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்ஃபெரிக் ப்ரெஷரையும் காஜ் ப்ரெஷரையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு அப்சல்யூட் ப்ரெஷர் கிடச்சிரும். அதே பார்த்தீங்கன்னா லோவர் அது வந்து ஹையர் அட்மாஸ்ஃபெரிக் ப்ரெஷர். இதே லோவர் அட்மாஸ்ஃபெரிக் ப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்ஃபெரிக் ப்ரெஷர் மைனஸ் காஜ் ப்ரெஷர் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு அப்சல்யூட் ப்ரெஷர் வந்து கிடச்சிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்க ஃபார்முலா தான். ஸோ நமக்கு கிவன்லே எல்லா டேட்டாஸையும் கொடுத்துருவாங்க. நம்ம அதை வச்சுட்டு அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்ஃபியர் ப்ளஸ் வாட்டர். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டூ பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா டீப் சி மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒரு பிக்சர். ஸோ டீப் டைவர்ஸ் ஸ்கியூபா டைவர்ஸ் வித் ஸ்பெஷல் ப்ரொடெக்டிங் எக்யூப்மெண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் அவங்களுக்கு கேரி பண்ணுறதுக்காக தான் டீப் சீயில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன் பெட்ரோல் பேங்க்ஸ் த டயர் ப்ரெஷர் ஆஃப் வெஹிக்கிள் இஸ் மெஷர்ட் யூனிட் கால் SI which stands for Pascal per inch. An old system of unit was measuring pressure. ஸோ இது வந்து சின்ன டூயினோ பாக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து இந்த காருக்கெலாம் காற்றடிப்போம் தெரியுங்களா, காரு பைக்குக்கெல்லாம். ஸோ அது அந்த யூனிட்டுக்கு பேர் தான் நம்ம SI அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு SI பார்த்தீங்கன்னா 6895 PA பாஸ்கலுக்கு வந்து ஈக்குவல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு SI இன்னும் இப்படி நம்ம கால்குலேட் பண்ணலான்னா 0.06895 into 10⁵ Pascal. A tire pressure of a 30 SI means 2.685 into 10⁵ Pascal. It is almost twice the atmospheric pressure. ஸோ டயர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற ப்ரெஷர் SI ப்ரெஷரை விட 2 times வந்துட்டு ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மோட்டர்னோ பாக்ஸ். ஸோ இந்த மோட்டர்னோ பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த அட்மாஸ்ஃபியர். ஸோ த குளோபல் மீன்ஸ் ப்ரெஷர் at the surface of the earth is slightly less than the mean sea level pressure. Because of the elevation of the land, we can deduce the total mass of the atmospheric pressure. நம்ம மெயினாக வந்து பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா PA is equal to F/A. ஸோ எஃப்க்கு பதிலாக MAG, ஏரியாக்கு பதிலாக 4πr² நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MA அப்படிங்கிற வேல்யூக்கு பதிலாக PA 4πr²/G. நம்ம மெயினாக வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா மாஸ் ஆஃப் த அட்மாஸ்ஃபியர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலாவை வந்து எப்பவுமே வந்து பைஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். அது எப்படி வந்தது அப்படின்னு டெரிவேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அது அந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அடுத்து நம்ம வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்கல்ஸ் லா. ஸோ பாஸ்கல்ஸ் லா அப்படிங்கிற என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பாஸ்கல்ஸ் பிரின்சிபல் இஸ் நேம் ஆஃப்டர் த Blaise Pascal 1623 to 1662, a French mathematician and physicist. The law states that external pressure applied on an incompressible liquid is transmitted uniformly throughout the liquid. Pascal's law can be demonstrated with the help of the glass vessel having holes at all over its surfaces. Fill it with the water, push the piston, the water rushes out of the holes in the vessels. The water rushes
out of the holes in the vessel with the same pressure. The force applied in the piston exerts pressure on the water. This pressure is transmitted equally throughout the liquid in all the directions. This principle is applied in the various machines using in our daily life. So Pascal's law அப்படிங்க ஒன்றுமே ஃபஸ்ட்டு இது இந்த பாஸ்கல்ஸ் பிரின்சிபல் வந்து யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாஸ்கல் பிளைஸ் பாஸ்கல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு இது வேணும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ 1623 1662 வரைக்கும் ஃப்ரெஞ்ச் மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஃபிசிஸ்ட். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து ஒரு இன்கம்ப்ரெசிபிள் லிக்விடில் கொடுக்கும்போது அதில் இருக்கிற அந்த லிக்விட் பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். த்ரூ அவுட் த லிக்விட் மூலிமா யூனிஃபார்மாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படிங்கிறது தான் பாஸ்கல்ஸ் லா. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஆக்டிவிட்டி. ஸோ அதே இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பாஸ்கல்ஸ் லா வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி தான். So take a toothbrush available in your home, squeeze it. What happens when any part of the tube is squeezed to toothpaste squeezed out, throughout and the open end? The pressure applied at the one part of the toothpaste is transmitted equally throughout the toothpaste. When the pressure reaches the open end, it forces toothpaste out through the opening. So நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் தான் டூத்பேஸ்ட் தான். ஸோ நல்ல புதுசாக ஒரு நியூவாக ஒரு டூத்பேஸ்ட் வாங்கினீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பொசிஷன்லேருந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோன்னா இட் ஃபோர்ஸை எக்ஸர்ட் த்ரூ அவுட் த பாடி. அப்புறம் அந்த ஃபோர்ஸ் மூலிமா அந்த ஓப்பனிங் த்ரூ அவுட் த ஓப்பனிங் அந்த பேஸ்ட் வந்து நமக்கு எக்ஸிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாஸ்கல்ஸ் லா. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் யூனிஃபார்ம்லி த்ரூ அவுட் த லிக்விட். இதுதான் வந்து பாஸ்கல்ஸ் லா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ். Pascal's law became the basis for one of the important machines ever developed, the hydraulic press. It consists of two cylinders of different cross-sectional areas as shown in the figure 1.14. They are fitted with pistons of cross-section areas A and A. The object to be compressed is placed over the piston of a large cross-sectional area. The force F1 is applied on the piston of a small cross-sectional area. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ஃபார்முலா வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு P is equal to F1/A. ஸோ நம்ம ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா F1/A1. ஸோ இந்த F அப்படிங்கிற எதை வந்து ரெஃபர் பண்ண பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ், A1 அப்படிங்கிறது ஏரியா. அதே மாதிரி தான் பாஸ்கல்ஸ் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் பார்த்திங்கன்னா வேறு ஃபோர்ஸ் F2 ஏரியா, வேறு ஏரியா வந்து கால்குலேட் பண்ணி ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ F1/A1 இஸ் ஈக்குவல் டு F1/A2. ஸோ நம்ம F2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா F1 வந்து ரைட் சைடு கொண்டு போயிட்டு A2/A1 வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஆக்சுவலாக வந்துட்டு F2ஓட வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சின்ஸ் த ரேஷியோ ஆஃப் A2/A1 is greater than 1, the force F2 that acts on the larger piston is greater than the force F1 acting on a smaller piston. So அந்த A1 and A2/A1 அப்படிங்கிறது 1 விட கிரேட்டராக இருந்தால் லார்ஜர் பிஸ்டனோட ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் வந்து கிரேட்டராக இருக்கும். ஸ்மாலர் பிஸ்டனை விட லார்ஜர் பிஸ்டனோட ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா hydraulic systems working in this way are known as a force multipliers அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு சின்ன சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன்லேயே வந்து A1 என்ன, F1 என்ன, F2 A2 என்ன எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம தேவைங்கிறது பார்த்தீங்கன்னா F2 is equal to F1 into A2/A1. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக வந்து இந்த சம்மை வந்து போட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோட்டோ பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிஷியன் அக்யூஃபயர் இஸ் இன் கன்ஃபைன் அக்யூஃபயர் containing groundwater that will flow upwards out of a well without the need of a pumping. In charging aquifer, this happens because the water table at reaching zone is a higher elevation than the head of the well. So in the artisan aquifer பார்த்தீங்கன்னா கன்ஃபைன் அக்யூஃபயர் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர், அந்த கிரவுண்ட் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து பம்ப் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பம்ப் அவுட் அண்ட் கிவ் அவுட் த வாட்டர். ஸோ நம்ம வந்து நார்மல் வெல்லில் போர்வெல்லில் பார்த்து நம்ம வந்துட்டு பம்ப் அவுட் பண்ணணும். ஃபார் ஆர்டிசன் அக்யூஃபயர் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா P is equal to F/A இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி
ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான். அடுத்து பார்த்திங்கன்னா டென்சிட்டினா என்ன நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அடர்த்தி. ஸோ நம்ம வாட்டருக்கு இருக்க டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆயிலுக்கு இருக்காது, ஆயிலுக்கு டென்சிட்டி வந்து பெட்ரோலுக்கு இருக்காது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு டென்சிட்டி வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், take 2 identical flasks and fill one flask with the water to 250 centimeter cube mark and the other with the kerosene to the same 250 centimeter cube mark. Measure them in a balance. The flask filled with the water will be heavier than the one filled with the kerosene. Why? The answer is in finding the mass per unit volume of kerosene and water is a irrespective flask. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா டென்சிட்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். டென்சிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃப்ளூயிட் பொறுத்தும் மாறிட்டே வரும். அதோட அடர்த்தியோட டென்சிட்டி. இப்போ வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகும், பட் ஆயில் பார்த்திங்கன்னா மெல்லமாக வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அதை வச்சு தான் நம்ம டென்சிட்டி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. To understand density better, let us assume that the mass of the flask be 80 grams. So the mass of the flask filled with the water is 330 gram and the mass of the flask filled with the kerosene is 280 gram. Mass of the water only is 250 gram and kerosene only in 200 gram. Mass per unit volume of the water is 250 divided by 250 centimeter cube. This is 1 gram per centimeter cube. Mass per unit volume of the kerosene is 200 gram divided by 250 centimeter cube. This is 0.8 gram per centimeter cube. So now overall பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, the density of a substance is the mass per unit volume of the given substances. So ஒரு சப்ஸ்டன்டோட டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்டன்டோட ஹோல் மாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோட பர் யூனிட் வால்யூம் அளவுக்கு அந்த டென்சிட்டி இருக்கணும் சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த டென்சிட்டி. அதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்சஸ் இஸ் த மாஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் த கிவன் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐ யூனிட் டென்சிட்டிக்கு வந்து என்ன எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், ஆல்சோ கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபிக். நம்ம எப்படி வேணாலும் அது வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். We can compare the densities of two substances by finding their masses, but generally density of a substance is compared with the density of the water at 4 degrees Celsius. Because density of the water at the temperature is 1 gram per centimeter cube, density of any other substances with respect to the density of the water at 4 degrees Celsius is called relative density. This relative density of the substances is defined as a ratio of the density of substances to the density of the water at 4 degrees Celsius. So ரிலேட்டிவ் டென்சிட்டினா ஒன்றுமே கிடையாது. மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன நம்ம கோர்னு பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி ஆஃப் any other substances with respect to the density of the water 4 degrees Celsius is called relative density. ஸோ ஒரு எந்த ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கிற அந்த டென்சிட்டி இருந்தாலும் சரி, அது எதுக்கு ஈக்குவல், எதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து 4 டிகிரி செல்சியஸ்க்கு அந்த 4 டிகிரி செல்சியஸ்லேருந்து எந்த அளவுக்கு வந்து டென்சிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து மற்ற எந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி இருந்தால் இட் இஸ் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ அது மேத்தமெட்டிக்காக நம்ம எப்படி டிரைவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்சஸ் டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர், மாஸ் பை வால்யூம். ஸோ டென்சிட்டிக்கு நார்மலாக நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுற ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் வேல்யூவும் வால்யூமோட வேல்யூவும் கொடுத்துருவாங்க. நம்ம மாஸ் எப்படின்னு டென்சிட்டி இக்குவல் டு மாஸ் வந்து டிவைட் மட்டும் பண்ண போகுது. இட்ஸ் a சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ நிறைய டைம் வந்து இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டு தான் இருக்காங்க. பட் அந்த கொஸ்டின்ஸ் அந்த நம்மளுக்கு சின்னதாக அந்த ஃபார்மில் மட்டும் தெரியணும். ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் த ஹோல் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த வாட்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் தி வாட்டர். Since the volume of substance is equal to the volume of the water, relative density is equal to mass of the certain volume of substances divided by mass of the equal volume of the water. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி தான். ஸோ அடுத்து வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ நம்ம வந்து
ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து எப்படி வந்து மெஷர் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி கேன் பி மெஷர்ட் யூஸிங் த பைக்னோமீட்டர். ஸோ நம்ம ஒரு டென்சிட்டி ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி அதோட அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு பைக்னோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் ஆல்சோ கால்ஸ் a density bottle. It consists of a ground glass stopper with a final hole through it. The function of the hole is a stopper is that when the bottle is filled and the stopper is inserted, the excess liquid rises through the hole and runs down outside the bottle. By this way, the bottle will always contain the same volume of water whatever the liquid is filled in. Provided the temperature remains constant, thus the density of the given volume of substance to density of the equal volume of reference substance is called relative density or specific gravity of the given substances. If the reference substance is water, then the term specific gravity is used. ஸோ பைக்னோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அதுலேருந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா பைக்னோமீட்டர். ஸோ பைக்னோமீட்டர் வந்து மேலே ஒரு கேப் இருக்கும். ஸோ எப்பவுமே இந்த கார்க் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது எக்ஸஸ் வாட்டர் தான் வந்து ஓப்பன் ஆகி வெளியே வந்து ஸ்பில் அப் ஆயிரும். மீதி இருக்கதான் வந்து எப்போவுமே வந்து உள்ளே வந்து ப்ரொவைட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் த டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதனால் டெம்பரேச்சர் வந்து எப்பவுமே வந்து மாறாமல் it will be a same density of a given volume substance to density of equal. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியலுக்கு வந்து நம்ம எதை எடுத்துக்கிறோமோ அந்த மெட்டீரியலுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் as the relative density or the specific gravity. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் அண்ட் த சிங்கிங். ஸோ ஃப்ளோட்டிங் அண்ட் சிங்கிங்னா என்ன அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வெதர் an object will sink or float in a liquid is determined by density of the object compared to the density of the liquid. If the density of substance is less than the density of the liquid, it will be a float. For example, a piece of wood which is less than dense than water will float. Any substances having more density water, it will still sink into the water. ரொம்ப ஈஸி. ஸோ ஃப்ளோட்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிதக்கிறது, சிங்கிங் சொல்லி பார்த்தீங்கன்னா மூழ்கிறது. இது ரெண்டு விஷயம் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் எடுத்துட்டிங்க, வுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண வுட் பீஸ் எடுத்துக்கிறீங்க, அது வந்து தண்ணிக்குள்ளே போடும்போது என்ன ஆகும், மேலே அப்படியே நிற்கும். பிகாஸ் இந்த வுட்டோட டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், வாட்டர் விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு ஸ்டோன் எடுத்துக்கிறீங்க, உள்ளே போடுறீங்க. ஸோ அதில் வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது என்ன ஆகும், உள்ளே போகும். ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃப்ளோட்டிங் அண்ட் சிங்கிங். ஸோ நம்ம வந்து மெயினாக பார்த்துக்கிறது ஃப்ளோட்டிங்னா மிதக்கிறது, சிங்கிங்னா மூழ்கு. அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன்ஸ். ஸோ ஃப்ளோட்டேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஹைட்ரோமீட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாக்டோமீட்டர். ஸோ ஹைட்ரோமீட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ டைரக்ட் ரீடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் ஃபார் மெஷரிங் த டென்சிட்டி ஆர் ரிலேட்டட் டென்சிட்டி ஆஃப் liquid is called as a hydrometer. Hydrometer is based on principle of flotation. The weight of the liquid displaced by the immersed portion of the hydrometer is equal to the weight of the hydrometer. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோமீட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. இட் இஸ் ஆல்சோ டு மெஷர் தி ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எப்படின்னா சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ளோட்டேஷன் வந்து எப்படி வந்து எந்த பிரின்சிபல் மூலிமா ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் அப்படிங்கிற பிரின்சிபலை வச்சு தான் வந்து இந்த ஹைட்ரோமீட்டர் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹைட்ரோமீட்டருக்குள்ளே இமர்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஹாஃப் ஆஃப் த போர்ஷன், அது எதுக்கு இதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரோமீட்டரோட வெயிட்டுக்கு ஈக்குவல்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ரோமீட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் a cylindrical stem having a spherical bulb at its lower end and the narrow tube at the upper end. ஓகேவா? The lower spherical bulb is partially filled with the lead, salt or a mercury. This helps hydrometer to float or stand vertically in the liquid. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் எடுத்துக்கிறாங்க, ஒரு கிளாஸ் டியூப் எடுத்துக்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹைட்ரோமீட்டர் வந்து இமர்ஸ் பண்ணுறாங்க. அந்த இமர்ஸ் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் பல்ப் வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஓப்பன் ஆர் க்ளோஸ்ட் வித் லெட் ஷார்ட்ஸு. ஸோ உள்ள மெர்க்குரிக்குள்ளே விடும்போது பார்த்தீங்கன்னா மெர்க்குரிக்குள்ளே வந்துட்டு ஒரு சர்டைன் டென்சிட்டிக்கு வந்து டெப்த்துக்கு வந்து உள்ளே விடும்போது
இட் வில் பி ஸ்டேபிள். அது வந்து தண்ணிக்குள்ளே நிற்கும், வெர்டிக்கலாக வந்து நிற்கும், இல்லைனா ஃப்ளோட் ஆகும். இந்த ரெண்டில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஸோ the narrow tubes markings of the related density liquid can be read directly. ஸோ அது வந்து கீழே போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து ஈஸியாக வந்து மார்க் பண்ணிக்க முடியும். ஸோ அங்கேயே வந்து மெஷர்மெண்ட் டியூப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டியூப் நம்ம போட்டிருக்க அந்த ஹைட்ரோமீட்டரில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டியோட மெஷர்மெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். த லிக்விட் டு பி டெஸ்டட் இஸ் poured into the glass jar. The hydrometer is gently lowered in the liquid until it flows freely. The reading against the level of the liquid touching the tube gives the relative density of the liquid. ஸோ ஸ்டார்டிங் அது இம்மர்ஸில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எப்படி திடீர்னு வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த லெவலையும் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஹைட்ரோமீட்டர் மே பி calibrated for different uses such as lactometers for measuring the densities of milk, spectrometers for measuring the density of sugar in liquid, and the alcoholometer for measuring the higher level of the alcohol in spirits. ஸோ ஹைட்ரோமீட்டர் அப்படிங்கிறது தண்ணியில் வந்து நம்ம மெஷர் பண்ணுற எல்லா விஷயங்களும் நம்ம ஹைட்ரோமீட்டர் தான் சொல்லுவோம். ஸோ அதில் லாக்டோமீட்டர்ஸ் யூஸ் ஃபார் பியூரிட்டி ஃபார் தி மில்க். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்ரோமீட்டர் வந்து சுகர் வந்து தண்ணியில் கலந்தாலும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சாக்ரோமீட்டர். அதுக்கப்புறம் ஆல்கோஹாலிக் மீட்டர் அப்படின்னா நம்ம ஸ்பிரிட்டில் வந்து எந்த அளவுக்கு ஆல்கோஹால் வந்து கலந்துருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்கோஹோலோமீட்டர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோமீட்டர் தான். ஸோ இந்த பிரின்சிபலில் தான் பார்த்திங்கன்னா அடுத்த லாக்டோமீட்டர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒன் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோமீட்டர் இஸ் கால்ட் as a lactometer, an instrument used to check the purity of the milk. So the lactometer works on principle of gravity of the milk. The lactometer consists of a long graduate test tube with a cylindrical bulb with a graduation ranging from 15 at the top to 45 at the bottom. The test tube will be filled with air. This air chamber causes the instrument to float. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஏர் சேம்பரை வந்து விளையாடுவாங்க. இட் இஸ் ஃபில்டு வித் த ஏர். கீழேயும் மேலேயும் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. உள்ளே வந்து நம்ம உள்ள ஒரு பீக்கருக்குள்ளே போடும்போது திஸ் ஏர் சேம்பர் காஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஃப்ளோ. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ த ஸ்பெரிக்கல் பல்ப் இஸ் ஃபில்டு வித் மெர்க்குரி டு காசஸ் த லாக்டோமீட்டர் சிங்க் அப் டு த ப்ராப்பர் லெவல் அண்ட் ஃப்ளோட் இன் த அப்ரைட் பொசிஷன் இந்த மில்க். ஸோ நம்ம மில்க் வந்து போர் பண்ணும்போது இட் வில் பி அந்த கிராவிட்டி லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்சைட் த லாக்டோமீட்டர் நம்ம லாக்டோமீட்டர் தான் மெர்க்குரி லெவல் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ தேர் மே பி அ தெர்மோமீட்டர் எக்ஸிட்டிங் ஃப்ரம் பல்ப் அப் இன் டு த அப்பர் பார்ட் ஆஃப் த டெஸ்ட் டியூப் where the scale is located. The correct lactometer reading is obtained by temperature of 60 degrees Celsius. A lactometer measures the cream content of the milk. More the cream, lower the lactometer flows the milk. The average reading of the normal milk is 32. The lactometer are used highly at the milk processing units and dairies. ஸோ லாக்டோமீட்டர் பற்றி மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு பால் பண்ணையில் போய் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த பியூரிட்டி ஆஃப் மில்கில் வந்து எந்த அளவுக்கு தண்ணி கலக்காமல் பியூராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு லாக்டோமீட்டர்ஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பயான்சி. ஸோ பயான்சி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பயான்சி, அதுக்கப்புறம் ஆர்கிமெட்ஸ் பிரின்சிபல், ஸோ லா ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு என்னென்ன லாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ட் 3ல் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.